show, and now we have Kollu RNR winners along with that. Okay, to start up with that, we have first participants who's October month RNR Machantra winner. Hi, Rizwana. Rizwana, Hi, ma'am. கேக்குதுங்களா? Yeah, Hi. கேக்குது. Hi. Okay, how are you? Yeah, good. How are you? I'm good, Rizwana. Course-லாம் எப்படி போகுது? Yeah, போயிட்டு இருக்கு. Yeah, We okay. are trying to Nice do song. more best. Yes, I am also enjoying that. Okay. Yeah. Okay, so Rizwana, how are you? How are the things that are happening? Tell me something about that. What is the Yeah. current thing? Yeah, it's going good. The month starting only. It's going smooth now. Okay. And how is the rain? Yeah, it's heavy rain here. Okay, so Power cut Devi. ஆயிட்டே இருக்கு. மறுபடியும் வந்துகிட்டே இருக்கு. Okay, நீங்க எந்த ஏரியா? நாங்க மயிலாடுதுறை. திருவாரூர். Okay, திருவாரூர். அப்ப work from home நீங்க? ஆமா. Oh, okay, good. So red alert orange alert? ஆரஞ்சு அலர்ட் தான் சொல்லிருக்காங்க. ஆனா அது ஆரஞ்சு அலர்ட் மாதிரி தெரியல, காத்தா இருக்கு. Okay. நைட்டு தான் சொல்யூஷன் தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு? சோ மழை எவ்வளவு நேரமா பெஞ்சிட்டு இருக்கு? நைட்ல இருந்தே. ஓ, நைட்ல இருந்தே பெஞ்சிட்டு இருக்குங்களா? ஆமா. ஓகே, ஃபைன். ஸ்கூல்ஸ்லாம் லீவ் விட்டுட்டாங்க இங்க. ஸ்கூல் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் லீவ் விட்டுருக்காங்க அங்க? திருவாரூருக்கு மட்டும் இப்போதைக்கு விட்டுருக்காங்க. நாகப்பட்டினம் இருக்கு, ஸ்கூல் இருக்கு as usual. ஓகே, ஆனா 2 நாள் சொல்லிருக்காங்கல. சைக்ளோன்ங்களா எப்படி? வாட் இஸ் தி திங்? சைக்ளோன் மாதிரி தான் சொல்லிருக்காங்க. நியூஸ் பார்க்கல காலைல இருந்து. லீவ்னோனே உட்கார்ந்தாச்சு. Okay, fine. Okay, Rizwana, congratulations for grabbing the Machantra award. So tell me something about the reason behind the award you won. Yeah, thank you for your wishes. Really இந்த அவார்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல நானு. Okay. ஆனா ஹார்ட் ஒர்க் வந்து டீமோட ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா இதுல இருக்கு. ஏன்னா நாங்க இந்த 2 months-ஆ வந்து ரொம்ப சில நெட்வொர்க் இஷ்யூனால ரொம்ப சஃபர் பண்ணோம். ஆனா டீம் சப்போர்ட் பண்ணாங்க அந்த டைம்ல எங்களுக்கு. சோ தட் அந்த டைம்ல வந்து கிளைண்ட்டை மேனேஜ் பண்றது எல்லாமே வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது. ஏன்னா கான்டாக்ட் டீடைல் நான் தான் பண்ணணுங்கிறப்போ அந்த எஃபர்ட் வந்து நைட்டு 1 o'clock இருந்தாலும் சொல்லணும், பேசணும், 12 o'clock இருந்தாலும் பேசணும் பார்ட்னர்கிட்ட. அது மாதிரிலாம் இருந்தது. அதுக்கு வந்து என்ன டிசர்விங்கா நினைச்சு நாமினேட் பண்ணி வின்னர் ஆக்குன என் டீம் லீட், என் மேனேஜர்ஸ், என்ன சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே தேங்க்யூ. வெரி நைஸ். ஓகே, சோ உங்க டீம்ல வந்து நெக்ஸ்ட் அவார்ட் இது மாதிரி வந்து யாராவது கிராப் பண்ணோம் அப்படின்னா what will be the thing you want to share it to them? ஆமா, கண்டிப்பா. அது மாதிரி யூசர்ஸ் இருக்காங்க. சப்போர்ட் பண்ணனும்னா ஒரு 2 யூசர்ஸ் இருக்காங்க. சேம் திங், ஹார்ட் ஒர்க் தான். அவங்க வந்து அந்த டைம் வந்து நைட் ஷிஃப்டா இருந்தாலும் டபுள் ஷிஃப்டா இருந்தாலும் அப்ப உட்காந்து பண்ணுங்க, வேற சாய்ஸ் இல்ல, ஃப்ளோ ஹெவியா இருக்கு, நம்மளால பேலன்ஸ் பண்ணும், டாட்குள்ள ஒரு விஷயம் லீட் மூவ் ஆகணும் அப்படின்றப்போ அந்த யூசர்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. என்ன பண்ணலாம், அவங்க வந்து மேபி அவங்களுக்கு ஒர்க் இருக்கு, பர்சனலாவும் ஒர்க் இருக்கு. ஆனா டபுள் ஷிஃப்ட் உட்காந்து ஒர்க் பண்ணி எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அது பண்ணாங்க அவங்க. அதனால கண்டிப்பா அவங்க வந்து நேம்லாம் சஜஸ்ட் பண்ணலாம், யூசர்ஸ் இருக்காங்க அப்படி. வெரி குட். சோ நீங்களே கூட சஜஸ்ட் பண்ணலாம், தட் இஸ் நதிங் a thing. சோ உங்களோட டீம் வந்து எவ்ரி மந்த் வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது you can also give a suggestion. வின் பண்ணும்போது நீங்களும் ஷேர் பண்ணலாம் உங்களோட டீம் கிட்ட, நான் எனக்கு எதனால கிடைச்சது. மேபி லைக் your leaders will definitely say why you received it. Personal. So how long you're there, Rizwana, in Desi Crew? 3 years. 3 years. Okay. Is this your first job? Yeah, this is my first. Okay. So என்ன படிச்சிருக்கீங்க? நான் BCom முடிச்சிருக்கேன். Okay. இப்போ ஏதாவது கரண்ட்ல any upgrade or இப்போ MBA போட்டிருக்கேன் கரஸ்ல நானு. Okay. இப்போ அது போயிட்டு இருக்கு, பியூட்டிஷியன் கோர்ஸ் போயிட்டு இருக்கு. எல்லாமே சண்டேஸ்ல ஒரு நாள் லீவ் இருக்கும்ல, அதுல எல்லாமே கொஞ்சம் ஸ்கோப் அப் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ காலேஜ் டைம்ல வந்து 7 days படிப்போம். அந்த 7 daysக்கும் நம்ம படிச்சாலும் ஒன்றும் டைம் பத்தல அப்படின்னு நினைப்போம். அடிஷனலா படிக்கும்போது வாரத்துல இருக்கிற ஒரு நாள்ல படிக்கிறன்றது இட்ஸ் a big thing தான். Something about your family. பாப்பா இருக்காங்க. லைஃப் வந்து ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. ஓகே. ஃபிங்கர் கிராஸ், இதே மாதிரி லைஃப் லாங் போகணும். Definitely. இன்னும் நல்லா ஸ்மூத்தா you should reach high. That's what I say. So being a mother, being a housewife,
though you're working from home, but still taking care of multi things is very challenge. Yeah. But there's a challenge mostly நினைக்க மாட்டோம். So that is make it as one of our duties. So we Yeah, don't கண்டிப்பா. challenge. Good. What's your daughter name? How old she is? She's 5 years old. She's Agana. She's studying senior KG. Oh, UKG. இப்போ UKG Yeah, UKG. senior Yeah. KG. Yeah, yeah. Good. So எப்படி நல்லா சுட்டிங்களா இல்ல ஒபீடியன்ட்டா? ரெண்டுமே. ஓகே. நமக்கு எப்ப மீட்டிங் இருக்கோ அப்பதான் வந்து எப்படிலாம் நம்மள டார்ச்சர் பண்ணலாமோ அப்படி பண்ணுவாங்க. சும்மா உட்கார்ந்திருப்போம், அவங்க டிவி பார்ப்பாங்க. ஓகே. சோ அவங்க மூடுக்கு ஏத்த மாதிரி ஆமா ஆயிட்டே இருப்பாங்க. கேட்டுப்பாங்க, வேணா பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சவுண்ட் விட்டா அமைதியாயிடுவாங்க. Very good. Nice. I think that's one of the good quality you should have the kids. Yeah. Good. Nice, Rizwana. Nice talking to you. Thank you so much. Yeah, thank you so much. I have Jaya. Jaya? Yes, ma'am. Yeah, you can continue, Jaya, with Saundarya and Lavanya. I'll be there. Yeah. Thank you. Yeah, thank you. Thank you, Rizwana. Yeah, thank you so much. Yeah. Soundarya? Yeah, hi Jaya. Hi. Okay. Okay, நீங்க சொல்லுங்க. ஆக்சுவல் லாஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு அந்த அவார்ட் வந்து வின் பண்ணிருக்கீங்க. ஆமா. ரொம்ப 3 மந்த்ஸோட அப்புறம் ஒரு அவார்ட். ஓகே. அவார்ட் நாமினேஷன் வின்னர் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நான் வந்து ஆக்சுவலா 3 மந்த்ஸா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலா மெயில் டெய்லி மந்த்லி மெயில் செக் பண்ணிட்டே இருப்பேன், நேம் இருக்கான்ட்டு. அது பார்த்தா ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கும், அதனால வந்து அது செக் பண்ணிட்டே இருந்தேன். பட் இல்ல. அப்புறம் இந்த டைம் வந்து எங்க மேனேஜர் சார் வந்து வைத்தி சார் வந்து ரொம்ப புஷ் பண்ணி போராடி வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ரொம்ப கொஞ்சம் ஹாப்பியா இருந்துச்சு. ஹலோ ஹலோ. சொல்லுங்க சொல்லுங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஓகே வெயிட். இப்போ கேக்குதா? எஸ். அதான் 3 மந்த்ஸா வந்து ரொம்ப வெயிட் பண்ணோம் அந்த அவார்டுக்காக. மந்த்லி செக் பண்ணிட்டே இருப்பேன், அவார்ட் வந்துருச்சா அப்படி சொல்லிட்டு. ஓகே. இப்பதான் வந்து just have a question. So நீங்க 3 months வந்து அவார்ட்க்கு வெயிட் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்களா? So what made you to wait for the award? Just for a motivation. நம்ம வந்து ஒர்க் பண்றோம், எல்லாருக்கும் அவார்ட் கிடைக்குது, நமக்கு கிடைச்சா ஒரு ஹாப்பியா இருக்குமே அப்படி சொல்லிட்டு அந்த மெயில்ல வந்து ரெகக்னிஷன் கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு every time you've been waiting. Yeah. Okay. So how many times you have won this award? This is the first time. That's what I am waiting for a long time. This is first time. Okay. Maybe like every time nominate ஆயிட்டு உங்களுக்கு winning listல வராம போயிடுச்சோ last 3 months. Yeah. Last 3 months அப்படிதான் இருந்துச்சு. அதனால தான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். Okay. ஆமால அது ஒரு இது. So we have only 4 to 5 winners from each center. So அப்படி ஒரு 8-9 nomination வரும்போது அது like discussionல போய் அதுக்கு அப்புறம் filter ஆகும்போது I think that's a big thing. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து இருக்கிற மொத்தம் ஸ்ட்ரென்த்ல ஒரு 8 பேர் நாமினேட் ஆகுறதுன்றதே ஒரு பெரிய விஷயம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா. And that too you've been got it for 3 times. All the 3 months you are nominated அப்படின்னா it's almost like you are eligible for the award அப்படின்னு தான் நான் சொல்வேன். Yes, thank you. About you and your family, Saundarya? I am studying BCA. Now you are studying or finished? I'm finished. Okay. Completed BCA, sorry. No problem, yeah. அப்புறம் ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. Family பத்தி I have a brother. He is currently doing a catering service in SRM University. Oh, okay. I have my father and mother. That's all about my family. What's your father? He is retired PWD officer. Oh, PWD officer. Mother, housewife? Housewife. Oh, good. Okay, what is the additional skill apart from education or apart from that you have, like your passion, your hobby, something like that? Hobbies, I love reading books sometimes, not fully. And also I am doing mehendi, painting, like artistic works. Oh, great. Okay. How long you are there in Desi Crew? It's been 3 years. It's been 3 years. It's a big journey, I should say.
surviving in I mean being in one company is for 3 years is big thing. Okay, what you like, what you have learned for all these 3 years? I learned lot of friends in Desi Group. Oh, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சம்பாதிச்சிருக்கீங்க. ஓகே Yeah. ஓகே, வேற என்ன நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுவீங்க டேசி க்ரூல? இல்ல ஸ்டில் ஐ வாண்ட் டு லேர்ன் ஆர் லுக்கிங் அட் த லீடரை பார்த்து எனக்கு வந்து அந்த ஸ்கில் கத்துக்கணும், அந்த மாதிரினா என்ன மாதிரி விஷயங்கள் நீங்க நோட் பண்ணிருக்கீங்க டேசி க்ரூல உங்களோட குட் புக்ஸ்ல? டெய்லியுமே ஒர்க் ரிலேட்டடா டெய்லியுமே நாங்க வந்து ஏதோ ஒன்று ஒரு புதுசா ஒன்று கத்துக்கிட்டே தான் இருப்போம். ஃப்ரம் மேனேஜர்ஸ் ஆர் கிளைண்ட் சைடு எல்லாத்துலயுமே. ஓகே மெயினா வந்து என்ன வந்துட்டு எங்க மேனேஜர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிளைண்ட் சைடு மெயில் வந்து டைரக்டா நான் ரிப்ளை பண்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஓ எங்க டீம்ல அது நான் மட்டும் பண்றேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் ஆடிட்டர்ஸ் இல்லாம டைரக்டா வந்து ஒரு யூசர் வந்து கிளைண்ட்டுக்கு மெயில் பண்றாங்க அப்படின்னா அது நான் தான். அதுக்கு வந்து எங்க மேனேஜர்ஸும் எங்க டீனும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க, நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே ஒரு ஹாப்பியா தான் இருக்கும். ஒரு டைம் மெயில் பண்ணும்போது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு பண்ணுவேன். ஓகே, ஹேப்பக்லாய்ட்ல 3 இயர்ஸா இருக்கீங்களா இல்ல இதுக்கு மேல வேற ப்ராசஸ்ல ஏதாவது இருந்திருக்கீங்களா? இல்ல ஹேப்பக்லாய்ட்ல 3 years. ஓகே, been you are doing the same job for the last 3 years? Yes. ஓகே, ஆர்லே ஹேப்பக்லாய்ட்லயே வேற வெரைட்டிஸ் யூ ஹேவ்? ஹேப்பக்லாய்ட்ல அடுத்த நிறைய 5 regions இருக்கும். எல்லா ரீஜன்லயுமே ட்ரைனிங் வந்து மாத்தி கொடுப்பாங்க. எல்லாமே பண்ணிருக்கோம். ஓகே, சோ how you are in the flexi shift இல்ல ஜெனரல் மார்னிங் மட்டும்ங்களா நீங்க வர்க் பண்றது? மார்னிங் ஷிஃப்ட் தான். Okay, good. Nice, Soundarya. Okay, nice talking. Thank you so much. Okay, next we have Lavanya. Hi, Lavanya. Hi, ma'am. எப்படி இருக்கீங்க? Fine, ma'am. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். So உங்களை பத்தி சொல்லுங்க லாவண்யா, என்ன பண்றீங்க? What you like, dislike, passion? லாவண்யா மியூட்ல போயிட்டீங்க. நான் ஹெச்டிஎஃப்சியில் ஒர்க் பண்ணுறேன் மேம். 3 years-ஆ இருக்கேன் மேம். ஓகே ஹெச்டிஎஃப்சி ஸ்க்ரூட்னி மேம். ஓகே, உங்க பேக்ரவுண்ட் சொல்லுங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, உங்க ஃபேமிலி பத்தி? எம்காம் முடிச்சிருக்கேன் மேம். எம்காமா? எஸ் மேம். எப்போ முடிச்சீங்க? 3 years-க்கு முன்னாடி மேம். வா, ஆனா வாய்ஸ் கேட்டா நீங்க இப்பதான் பிஜி பண்ற மாதிரி இருக்கு. இல்லை மேம். ஓகே, 3 years. ஈஸிங்களா டஃபா எம்காம்? கொஞ்சம் டஃப் தான் மேம். நான் கரஸில் தான் படித்தேன். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸா? இல்லை மேம். செகண்ட் கிளாஸுங்களா? எஸ் மேம். எவ்வளோ மார்க்ல? சரி, சீக்ரெட்டா வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் எஜுகேஷன் வேற என்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு உங்களுக்கு? வேற என்னெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்? பாடுவீங்களா, ஓடுவீங்களா, எப்படி? டான்ஸ் ஆடுவோம் மேம். அது ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? அதுதானே, டான்ஸ் ஆடுறவங்க எல்லாம் சைலண்டாவே இருக்க மாட்டாங்களே. என்ன மாதிரி டான்ஸஸ் எல்லாம் ஆடுவீங்க? இங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட சும்மா ஜாலியாக ஆடுறதான் மேம். ஸ்கூலில் ஆடியிருக்கேன், காலேஜில் ஆடியிருக்கேன் மேம். டேசி க்ரூல ஆடி இருக்கீங்களா? டெசிக்ரோவில் பொங்கல் செலிப்ரேஷன், தீபாவளி செலிப்ரேஷனுக்குலாம் ஆடியிருக்கேன் மேம். நாங்க கான்டெஸ்ட் எல்லாம் கூட தான் டிசி லெவல்ல பண்றோம். அப்பெல்லாம் மட்டும் ஏன் ஆடி ரெக்கார்ட் அனுப்ப மாட்டேன்றீங்க? ஜெயா சொன்னாதானே நாங்க அனுப்புறதுக்கு, அப்படி தானே சொல்றீங்க? ஐயோ இல்லை மேம், அதெல்லாம் சொல்லுவாங்க மேம். அப்ப இப்போ ஒரு கான்டெஸ்ட் நாங்க போஸ்ட் பண்ணோம். சொல்லுங்க. இல்ல, இப்போ ஒரு கான்டெஸ்ட் நாங்க போஸ்ட் பண்ணோம். ஜெயா சொன்னாங்களா? அது ஜெயாக்கே தெரியுமா என்னன்னு தெரியல எனக்கு. ஓகே, ஸோ அது வந்து லாஸ்ட் 6 monthsல ஜாயின் பண்ண நியூ க்ரூமேட்ஸ்க்கு தான் அந்த கான்டெஸ்ட். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க ரீசெண்டா பேசிக் ரூல்ல ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் இண்டிவிஜுவலா உங்களோட வாட்ஸ்அப்லயும் வந்திருக்கும் அந்த கான்டெஸ்டோட போஸ்டர். வந்துச்சுங்களா? ஓகே, யோசிக்கிறீங்க அப்படின்னா நீங்க செக் பண்ணலாம். ஜஸ்ட் செக் இட். ஓகே, ஸோ ரீசெண்டா லாஸ்ட் வீக் தான் போஸ்ட் பண்ணோம். இன்னைக்கும் நாங்க திருப்பி ரீபோஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். யூ கேன் செக் இட். பட் டு யூ கெட் மெசேஜஸ், வாட்ஸ்அப் மெசேஜஸ் இன் த கொல்லு குரூப்? எஸ் மேம். ஓகே, ஸோ இப்போ கான்டெஸ்ட் நேம் என்னன்னா மை ஸ்டோரி மை வே. ஸோ ஒரு yellow கலர் போஸ்டர் செக் பண்ணுங்க. நீங்க உங்களோட வாட்ஸ்அப்ல போனீங்கன்னா கூட இருக்கும். டிசி லைவ் நம்பர்ல இருந்து தான் உங்களுக்கு வந்திருக்கும். So we have a broadcast group where all the DC crew individuals will receive a message about the DC live update.
Okay, back to the point. So tell me about நீங்க win பண்ண award பத்தி சொல்லுங்க. So how many times you won? Is this the first time? How you are experiencing it? நான் 1 இயர்க்கு முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ணேன் மேம். எனக்கு கிடைக்கல. Okay. இப்போ கிடைச்சது ஹாப்பியா தான் மேம் இருக்கு. Okay, உங்களை நாமினேட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்களா? இல்ல மேம், இது சர்ப்ரைஸ் மாதிரி தான் மேம் இருந்துச்சு. Okay, okay. அதுக்கப்புறம் எதுக்காக நாமினேஷன் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சுக்கிட்டேன் மேம். எதுக்காக பண்ணாங்க? ப்ரொடக்ஷன், அப்புறம் குவாலிட்டி, அட்டெண்டன்ஸ். இது எல்லாமே எப்பவுமே நீங்க கொடுக்குற விஷயம் தானே. So always you give your production, quality எல்லாமே இருக்கும் இல்லையா? எஸ் மேம். ஆனால் எரர்ல எனக்கு கொஞ்சம் இஷ்யூ இருந்துச்சு மேம். அது கொஞ்சம் நான் இந்த வருஷத்துல கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ஃபுல்லாவே 100% குவாலிட்டி கொடுத்தேன் மேம். ஓ, தட்ஸ் a great thing. எரர் இல்லாம என்னெல்லாம் ஒரு 2 லைன் டைப் பண்ண சொன்னீங்களா இல்ல 4 எரர் வந்துரும். அந்த மாதிரி ரொம்ப மோசமான ஆள் நானு. But still I'm trying to correct myself. Good, Lavanya. Nice. So what is your strength? Lavanya, what is your strength? நான் சைலண்டா இருப்பேன் மேம். அதே தான் என்னோட ஸ்ட்ரென்த்தா நான் எடுத்துக்கிறேன். Okay, good. Okay, Jaya, anything from you want to ask her? நோ மேம், எல்லாமே சொல்லிட்டாங்க. எல்லாமே சொல்லிட்டாங்களா? சோ நீங்க உங்க கொல்லுல பாக்குறதால ஏதாவது ஃபன் क्वेश्चन ஏதாவது கேப்பீங்க அப்படின்னு நினைச்சேன் நானு. இல்ல எல்லாமே சொல்லிட்டாங்க. அவங்க என்ன ஃபன் ஆக்டிவிட்டீஸ்ல கொஞ்சம் வெளில வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, சோ யூ கொஞ்சம் ஓபனா பார்க்கணும் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா. நீங்க கொஞ்சம் ஷை டைப்பா லாவண்யா? எஸ் மேம். ஓகே, பட் எனக்கு என்னமோ அப்படி தெரியல. கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லா ஃப்ரீயா பேசுவீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஓகே, நைஸ் லாவண்யா, நைஸ். ஓகே, so we have Aishwarya. Is it Aishwarya is also winner, Jaya? Hi Aishwarya. Yeah, hi ma'am. Hi, நீங்க எந்த சென்டர் Aishwarya? விழுப்புரம். Okay, விழுப்புரம். So next back, okay. Yeah, but we had only 4, I think. We missed Arun and Divya. Yeah ma'am, Arun have another meeting. Divya வந்து அவங்க ஏரியால கொஞ்சம் பவர் கட்னால ஜாயின் பண்ணுங்க. Okay, no problem. So maybe like some other occasion we should try to bring them because we want all the winners to talk on that. Okay? Yeah, sure ma'am, sure. Thanks. So Lavanya, and what's your favorite song? Rizwana வந்து அமரன் படத்துல இருந்து கேட்டிருக்காங்க. நீங்க? முன்பே வாசம். Okay, முன்பே வாசம். ரெண்டுமே ஆல்மோஸ்ட் லைக் மிலிட்டரிஸ் மூவி மாதிரி ஒரு சாங் தான் அப்படின்னு நினைக்கிறேன். முன்பே வாரணமாயிரமோ அப்படிதானே? ஜில்லுன்னு ஒரு காதல். ஜில்லுன்னு ஒரு காதல். சூர்யா படம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிடும் நினைக்கிறேன். கங்குவார் மட்டும் தான் வேற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யார் ஃபேன் நீங்க லாவண்யா? லாவண்யா மியூட்ல இருக்கீங்களா? இல்ல எனக்கு கேட்கலையா? லாவண்யா ஓடிட்டாங்களா தெரியலையே. Okay, DJ, so can you play both the song by the time Vidupuram team is joining with us? So Aishwarya கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. Vidupuram team join பண்ணுவாங்க. Then we'll continue with Vidupuram RNR post. So stay tuned to ETC Live. We care, we share, and we are on air. Thanks Jaya for bringing the Kollu's RNR winner on live. DJ, just play the song. வெண்ணிலவு சாரல் நீ